இன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார் பிரதர். ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார். ஜெபம் பண்ணியா? ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார். ஜெபம் பண்ணியா? இல்லையே. இன்னைக்கு எத்தனை பேர் வேத வசனத்தை எடுத்து ஒரு 2 அதிகாரம் வாய் விட்டு படிச்சுட்டு வந்திருப்போம் இல்லையே? அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணும் பொழுது அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்திற்கான மிகப்பெரிய கேடாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எத்தனையோ முறை ஆண்டவருடைய பிள்ளைங்க மூலமா நமக்கு நிறைய காரியங்களை நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்று இருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாத்தையும் அசட்டை பண்ணிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் காதுகள்ல வாங்காம, ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி வாழணும். ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளணும். அவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவின் படி, கிறிஸ்துவின் வார்த்தையின்படி வாழ்றவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டுட்டு மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் உலகத்துல போய் லோன்னு எல்லாத்தையும் சுத்தி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சண்டே மாத்திரம் வந்து உட்கார்றவன் கிறிஸ்தவன் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க கிடையாது. எல்லா நாளும் என்ஜாய் பண்ணிட்டு ஒரே ஒரு நாள், அதுவும் 1.5 மணி நேரம் பிரேயர்ல பாதி நேரத்தை விட்டுட்டு மீதி நேரத்துல வந்து உட்கார்றவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அசட்டை பண்ணாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அனுதினமும் தேவனை ஆராதிச்சீங்கன்னா ஆராதனை நேரத்தை ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ண கூடாதுன்னு என்ன வரும்?